எல்லோருக்கும் வணக்கம். அட கரடி குட்டிகளே, இப்படி ஷேர் மார்க்கெட்டை 234 பாயிண்ட் இறக்கி விட்டுட்டீங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம இழப்பதற்கு ஒன்றுமில்லை. கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 51 பாயிண்ட் பிளஸ் எடுத்துட்டு தான் நம்ம வீக்கெண்டுக்குள்ள போறோம். ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இறங்குனது ஒரு பயத்தினால் இறங்கல, ஒரு லாபம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இறங்கியிருக்கு. நம்மளுக்கு எப்ப பயம் வரும்னா, மறுபடியும் ஷேர் மார்க்கெட் இந்த பேட்டர்னுக்குள்ளேயே வரும்பொழுது பயம் வராது. என்னைக்கு இதனுடைய பழைய லோ 21,600க்கு கீழே போனா, அதுக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் 1000 பாயிண்ட் இருக்கு நிப்டி. இப்படி 200 இறங்கினாலே 5 நாள் வேணும். ஆக மொத்தம் எப்படி இந்த ஏப்ரல் மாசமே முடிஞ்சு போயிடும் அந்த வகையில பார்த்தோம்னா. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு மார்க்கெட் கீழே இறங்கினது பெரிய ஆச்சரியமா தெரியல. ஏன்னா ஒரு சைடுவேஸா மார்க்கெட்டா இருக்கிற மாதிரி இருந்தால் 1000 பாயிண்ட்கள் இறங்கினாலும் மறுபடியும் 1000 பாயிண்ட் ஏற வழியை தான் பார்ப்பான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இறங்குறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் 28 ரூபா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே பெரிய நியூஸ் தான். நான்லாம் இந்த டிசிஎஸ் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ 500 ரூபாய்க்கு யாராவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா 28 ரூபா டிவிடெண்ட் அப்படின்றது கசக்குதா? இந்த டிசிஎஸ் 2024 ஃபினான்ஷியல் இயர் டிவிடெண்ட் மட்டும் டோட்டல் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ கொடுக்கக்கூடிய பணத்தை சேர்த்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 97 ரூபா வருது. டிசிஎஸ் இப்பதான் 4000 ரூபாயில் இருக்கான். பல வருடங்களுக்கு முன்னாடி அவன்லாம் 500-1000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தான். அப்ப 500 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, 19% வருது நண்பர்களே டிவிடெண்ட் ஈல்டு. அந்த காலத்துல வாங்கினவங்களுக்கு எத்தனையோ பேர் டாடா குரூப்னு சொல்லி வாங்கி விற்காம தானே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஜாலி தான். ஸோ நீங்களும் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை முதல்லயே கண்டறிஞ்சு பணம் போட்டு விட்டுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேங்க் எஃப்டி எல்லாம் ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ டாடா பவர் கூட ஒரு ஷேர் இருக்கு, டாடா குரூப் தான். அவன் இந்த எதிர்காலத்தில் 1000 ரூபா வராமையா போயிட போறான். இப்போ கரண்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 436 ரூபா இருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் 180 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்தவன். ரொம்ப தூரம் இல்லை, போன வருஷம் 2023ல 170 ரூபா 180 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தவன் இன்னைக்கு 436 போறான். நானும் அந்த நப்பாசில தான் பிடிச்சி வச்சிருக்கேன் சில ஷேர்ல. டாடா பவர்லாம் ஒரு 6 ஷேர் 325 ரூபா ரேட்டுக்கு பிடிச்சது. சிம்பிளா 34% லாங் கொடுத்துட்டான். என்னைக்காவது ஒரு நாள் இவன் ஒரு 1000 ரூபாய் போகாமையா போயிட போறான். ஸோ எந்த ஒரு ஷேரையும் தொடர்ந்து வச்சிருந்தீங்கன்னா 2 விதமான நன்மைகள் வருது. ஒன்று, இந்த மாதிரி டிவிடெண்ட் அபரிமிதமான லாபமான டிவிடெண்ட் வரும். இன்னொன்று, அந்த ஷேரை 100% 200% ஏறி லாபம் தரக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டினுடைய ஆச்சரியம் எல்லாரும் பேசிக்கொள்றது என்னன்னா ஐடியா ஷேர் தான். 18,000 கோடி கடன் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்த உடனே இது மேல டவுட் இருந்தது. உடனே இந்த ஷேர் 12 ரூபா வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேல ஓகே நல்லபடியா அவன் கடன் வாங்கிடுவான் போலதான் தெரியுது அப்படின்ற மாதிரி 12.25 ஆல்மோஸ்ட் 13 க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ ஐடியா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு இன்பமான நிகழ்வு. நண்பர்களே, நம்ம எப்படி இலவசமா ஒரு ஷேர் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றது இப்ப பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறோம் பாருங்க. இப்போ HAL அப்படின்ற ஷேர் யாராவது 1974க்கு வாங்கியிருந்தா இப்போ அது 3638 இருக்கு, ஆல்மோஸ்ட் 84%. இன்னொரு 100-200 ரூபாய் ஏறி இது 100% லாபம்னு வச்சுங்களேன். அப்போ துரதிருஷ்டவசமா இங்கே 3 ஷேர் வாங்கியிருக்கோம். பட் ஒருவேளை 4 ஷேர் வாங்கியிருந்தா 2 ஷேரை வித்துட்டு மீதி 2 ஷேர் அப்படியே நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆயிடுது. சரி, இல்ல நம்மளுக்கு அவன் நம்பிக்கையா இருக்கு, அவன் எங்கேங்க போய் 100% தொட போறான் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே இப்ப நம்மளுக்கு தேவை 3638 ரூபா, அது நம்ம வேற ஒரு 2 ஷேர் வாங்கியிருக்கோம், அவனு 50% லாபம்னு வச்சுங்களேன். அப்ப இதை நாக் ஆஃப் பண்றோம். அதாவது இதை செல் பண்ணிட்டோம்னா இதனுடைய லாபம் ஒரு 4500, இதனுடைய லாபம் ஒரு 1000, ஆக மொத்தம் இதுல ஒரு 5800 ரூபா பக்கம் வருது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை நம்ம அது ஃப்ரீ பண்ணி கொடுத்துருது. அதுக்கப்புறம் HAL வாழ்க்கை பூரா 0 ரிஸ்க்ல வச்சுக்க வேண்டியதான். என்ன இந்த 2 ஷேர் கை விட்டு போகும். இந்த சித்திரக்கணிக்கு பாட்டு வேற ஸ்பீக்கர்ல போட்டு தள்ளுறாங்க. ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இது அடி வாங்குது என்னன்றது தெரியல. சரி, ஆண்ட விட்ட வழி அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம். நண்பர்களே, கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டா உபயோகப்படுத்திக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது இந்த பேடிஎம் ஷேர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு நிறைய அப்ரூவல்ஸ் கிடைச்சது. பட் அந்த அப்ரூவல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் படி நடக்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைசன்ஸா நிறுத்திட்டாங்க. அதனால இந்த பேடிஎம் அப்படின்ற ஷேர் துன்பத்தில் மேலும் துன்பம் 391 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இப்போ இந்த கேம்ஸுக்கு என்ன ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு, ஏன் இன்னைக்கு 2% ஏறி இருக்கான்னா அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா RBI ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டரா நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் மேல தொடர்ந்து நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவன்லாம் 4000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வந்துட்டான். ஸோ மேலும் இதுக்கு நல்ல நியூஸா இருக்கு. எத்தனையோ ஷேர்கள் IRCTC அவன் ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய பழைய கையை தொட்டுட்டாங்க. இந்த கேம்ஸும் என்னைக்காவது ஒரு நாள் 4000 தொட்டுட்டா உண்மையிலேயே சூப்பர் தான்.
நண்பர்களே, சில நேரங்களில் ஷேர் வேற லெவலா இல்ல சார்ட் பேட்டர்ன் வேற லெவலான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாருங்க, இந்த மேஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி, இவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது தற்சமயத்துக்கு டபுள் பாட்டம் போட்டிருக்கு. இவன் சார்ட் பேட்டர்னால மறுபடியும் இங்கிருந்து ஒரு 380 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏற போறானா, ஆனா இந்த ஷேர்லயே சக்தி இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் எனிவே, இப்போதைக்கு டபுள் பாட்டம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் போட்டிருக்கு. மேல வந்துச்சுன்னா லக்கு தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல 100% லாபம் அமைவதெல்லாம் அவங்களுடைய வரம் தான். இந்த டாக்டர் லால் பத் லேப் அப்படின்ற ஷேர் வந்து 100% லாபம் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்றது அவன்கிட்ட இருக்கு. 4000 ரூபாய் கரண்ட் ரேட், 2300 ரூபாய், அவனுடைய ப்ரீவியஸ் கை 4500 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். அவன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா நம்ம அவ்வளவெல்லாம் கேட்க போறது இல்லை. ஒரு 10% கூடிய நாங்க வாங்கிட்டு ஓடி போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சமீபத்திய 2022 2020 ஹை அப்படின்றது 2800 பக்கத்துல இருக்கு. ஸோ அந்த லெவல் வந்து ரீச் ஆச்சுன்னா கூட இந்த டாக்டர் லால் பத் லேப் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். ஓரியண்டல் கார்பன் ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்த நண்பர்களே, அவனுக்கு ஏன் இந்த நிலைமைன்னு தெரியல. 2022 இருந்து அவன் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் வந்தா இறங்கிடுறான். ஸோ தற்சமயத்துக்கு இந்த பேட்டர்ன் படி ஏறி வரக்கூடிய நிலைமை அப்படின்றது இருக்கா. ஒருவேளை மேலே வந்துட்டா சந்தோஷம் தான். இந்த ஷேர்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த ஷேருடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ 1092 ரூபாய் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மதிப்பு வருது. ஆனா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்னும் 756 ரூபா தான் இருக்கா. தற்சமயத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி லாபகரமான கம்பெனியாகவும் இருக்கு. பட் இருந்தாலும் ஃபாரினர்ஸ் பெருசா பணம் போடல. நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வேணா 11% பணம் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அது முதல்ல இருந்ததை விட கம்மியாக தான் இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த கம்பெனி ரொம்ப பணக்கார கம்பெனியா இருக்கு. 214 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறதா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட், ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற சொல்லுது. ஒரு வகையில இந்த OCCL அப்படின்ற ஷேர் இந்த 752 ரூபாயில இருந்து அவங்களுடைய பழைய பேட்டர்னை திருப்பி போட்டாவே ஒரு ஷேருக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபாய் இருக்கிறதா நான் பாக்குறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் சில 3 விஷயத்தை எதிர்பார்க்குது. அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா அதுக்கு சில நாள் தூக்கம் கெடும், உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அது தூக்கம் கெடாது, நல்லபடியா தான் இருக்கும். அதாவது USA ஃபெட் ரேட் கட் அப்படின்றது 3 ரேட் கட் எதிர்பார்க்குறாங்க. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலைலேருந்து டிசம்பருக்குள்ள 3 ரேட் கட் நடந்ததுன்னா 0.5 1.5% வட்டியை குறைச்சாங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஏறும் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் நினைச்சிட்டு இருக்கு. அது நடக்கல அப்படின்றதுனால ஷேர் மார்க்கெட் ஒன்று சோர்ந்து போயிடாது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய எலெக்ஷன் அப்படின்றது நவம்பர் டிசம்பர் வருது. அந்த சமயத்தில் ட்ரம்ப் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு அவங்களா கிளப்பி விட்டு இருக்காங்க. அப்படி நடக்கலினாலும் ஷேர் மார்க்கெட் ஒன்றும் ஆகாது, சில நாள் படுத்து மறுபடியும் மேலே வரத்தான் போகுது. அதே மாதிரி இந்தியாவுடைய எலெக்ஷனுக்கு ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட். அது நடக்குதா இல்லையா, எதிர்பார்த்த மாதிரி நடக்கலினாலும் கடைசியில் ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே ஜூன் சமயத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 தான். இந்த 3 முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்னொரு 5 வருஷத்துக்கு தொந்தரவே இல்லை. ஷேர் மார்க்கெட்ல வேற என்ன இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ்னா, பெரிய டிஃபென்சிவ் செக்டர், ஃபார்மா செக்டர்ல சன் ஃபார்மா நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி. அவனை பிடிச்சி இன்னைக்கு ஒரு 4% இறக்கி விட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஒரு ஃபெசிலிட்டியில USFDA ஒரு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணதான். இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, நல்லாதான் இருந்தாங்க இந்த 2 ஷேர்ஸும். திடீர்னு கும்பா குட்டிகளா மாறி 52 வீக் லோ போய் தொட்டுட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துல டாபர் இந்தியா வச்சிருந்தா -5% ரிட்டர்ன். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் லிவர் ஒரு வருஷத்துல வச்சிருந்தா 12% மைனஸ் ரிட்டர்ன். அதே சமயம் சில ஷேர்கள் 52 வீக் ஹை வந்திருக்கு. இதுல இருக்கிறதுல பெஸ்ட் எதுனா IRCTC கம்பேக் தான். சில வருடங்களுக்கு முன்னாடி அவன்லாம் கீழே வெறும் 600 ரூபாய் பக்கத்துல போயிட்டான். 600 ரூபாய் போயிட்டு இப்போ 1058 ரூபாய். வேற லெவல் ரிட்டர்ன் இந்த IRCTC. இந்த IRCTCல மட்டும் யாராவது 2021 இருந்தே SIP மூலியமா பணம் போட்டுக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா ஹைலி அக்குமுலேட் பண்ணியிருப்பாங்க, லோலி அக்குமுலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கடைசியாக அவனுடைய ஹை ரேட் அப்படின்றது வந்துட்டா. உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நல்ல கம்பெனிகள் இறங்கும் போது தான் நம்ம சந்தோஷப்படணும், நிறைய ஷேர் வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் பழைய ஹை வந்துருவானுங்க. ஷேர் மார்க்கெட் ஒரு விந்தையான உலகம். கீழே இறங்கும் போது ஒரு ஷேரை கும்பா குட்டின்னு சில பேர் சொல்றாங்க, மேலே ஏறும்பொழுது நல்ல செல்ல குட்டியா மேலே வந்துட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படித்தான் இந்த TVS சப்ளை செயின்ல நடக்குமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்து கிடக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, இந்த ஷேர் வந்து இறங்கினது எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 260 ரூபாயிலிருந்து கீழே 140 வரைக்கும் போயிட்டான். இப்போ ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் 174 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் எதிர்காலத்தில் வந்துருச்சுன்னா பட்டுக்குட்டி செல்லக்குட்டின்னு நம்ம கொஞ்சுவோம். நண்பர்களே, யாராவது இந்த டேட்டா மேட்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? தற்சமயத்துக்கு இந்த ஷேர்னுடைய பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா,
ரூபாயில சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கிற மாதிரி அது காட்டுது. ஒருவேளை தொடர்ந்து மேல் நோக்கி போயிட்டே இருந்தான்னா ஒரு ஷேருக்கு 150 ரூபாய் வரைக்கும் ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்றது இன்னொரு 2-3 மாசத்துல தெரிஞ்சிடும். உண்மையிலேயே இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற ஷேர் கில்லாடி தாங்க. அற்புதமா 1200 ரூபாயிலிருந்து எந்த விதமான நியூஸும் இல்லை. பழையபடி கோவிட் வரல, எதுவுமே நியூஸ் இல்லை. பட் இருந்தாலும் 1200 ரூபாய் ரேஞ்சில இருந்து 1800 ரூபாய் மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மேலே ஏறி வந்துட்டான். உண்மையிலேயே கில்லாடி தான். இதே மாதிரி தான் லக்ஷ்மி கெம்னு ஒரு ஷேர் ஒன்று இருக்கு. அம்மா தாயே லக்ஷ்மி பேருக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றி விடுங்க அப்படின்னு 220 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 260 ரூபா வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே 250 ரூபா அப்படின்ற 280 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதான் இப்போ கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் சூடு பிடிச்சி பறக்கிறானுங்களே, ஒருவேளை இவனும் தொடர்ந்து பறந்து 402 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஷேர்லையுமே லோ ரேட்ல ஒரு ஷேர்ல போட்டு வச்சுக்கிட்டு 6 மாசம் அல்லது 1 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா 30-40% லாபம் அப்படின்றதெல்லாம் ஈஸியா வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸும் 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 400 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, நம்மளே ஒரு கெடாவை வளர்த்தி அதை கொண்டு போய் கெடா வெட்டி விடுவது போல இந்த டைட்டன் அப்படின்ற ஷேர் வந்து நல்லா ஒருத்தர் வாங்கி வச்சு ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய நேரம் வந்துடுச்சா. இன்னைக்கு ஒரே நாள்ல 2.5% இறங்கியிருக்கான். கடந்த 5 வருஷமா நீங்க பார்த்தாலும் சரி, 10 வருஷமா பார்த்தீங்கன்னாலும் சரி, அவன் ரொம்ப உச்சத்துக்கு வந்துட்டான். ஆனா கடந்த 1 வருஷத்துல அவன் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 40% தான். ஆனா சின்ன குழந்தைகள் அவங்களுடைய டேர்ன் ஓவரோட கம்பேர் பண்ணில தங்கமயில் பெரிய டேர்ன் ஓவர் கிடையாது. பட் இருந்தாலும் 146% ஷேர் மார்க்கெட்ல சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லரி 1 வருஷத்துல 310% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. சென்கோ கோல்டு ஒரே வருஷத்துல 98% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்ப வளர்த்த கெடாவை வெட்டணுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெட்டித்தான் ஆகணும். யாராவது அந்த காலத்துல டைட்டன் வாங்கியிருக்காங்க 100 ஷேர்னா இப்போதைக்கு ஒரு 50 ஷேரை கழட்டி விட்டுட்டு மீதி வர்றத ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மற்ற கல்யாண் ஜுவல்லரி தங்கமயில போட்டு பார்க்கறதா ஒரு உசிதமான ஒரு யோசனை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா கடந்த 1 வருஷத்துல மற்ற ஜுவல்லரி கம்பெனியினுடைய பிரைஸ் பேட்டர்னை, பிரைஸ் ரிட்டர்னை அவனால பீட் பண்ண முடியல. அப்ப எதிர்காலத்துல மைனஸ் ரிட்டர்ன் போயிட்டு என்ன பண்றது? உண்மைதான், நல்ல கெடாதான், நல்லா தான் வளர்த்தணும். பட் இருந்தாலும் ஒரு நாள் வெட்டித்தான் ஆகணும். அடுத்த கெடாயை வாங்கி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த டைட்டன் ஷேரினுடைய விலை இருக்கிறதா நான் பாக்குறேன். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டே இறங்கிட்டு இருக்கு. அப்ப எதை வாங்குறது எதை பிடிக்கிறது தெரியாம வழக்கம் போல இந்த பிஎல் ஹெச்எல் ரெண்டையும் ஆல்மோஸ்ட் 2% ஏற்றி விட்டாங்க ஷேர் மார்க்கெட்ல. அதாங்க எதை பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கீல. சரி, தெரிஞ்ச செக்டர் வளரும் செக்டர்ல போய் கையை வை அப்படின்ற மாதிரி இந்த டிஃபென்ஸ் செக்டர் பிடிச்சி இன்னைக்கு ஏற்றி விட்டாங்க. நண்பர்களே, சில நேரங்களில் கல்யாண வாழ்க்கை எவ்வளவு அதிர்ச்சிகரமா இருக்கோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையும் ரொம்ப அதிர்ச்சிகரமான வாழ்க்கையா இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய பணம் எவ்வளவு வேகமா காணாம போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நாள்ல 30% கூட காணாம போயிடும். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அப்படிங்கிற ஷேர் இன்னைக்கு 12% இறங்கியிருக்கான். நேத்து ஒரு 20% இறங்கியிருந்தான். ஆக மொத்தம் 3 நாட்கள்ல 30% காணாம போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய போர்ட்போலியோல ஒரே பங்கா வச்சிருக்க கூடாது. ஒரு 10 பங்காவது வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 10%, 2% to 10% எக்ஸ்போஷர் எடுத்து உங்களை நீங்களே டைவர்சிஃபை பண்ணிக்கணும். திடீர்னு ஏதாவது கெட்ட நியூஸ் வருதா, போனா பரவாயில்லன்னு சொல்லி அதை வித்து விடுற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு இவெல்லாம் என்ன ப்ராஃபிட் கொடுக்காமையா இருக்கா? அருமையான ப்ராஃபிட் கொடுத்தா ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. அப்ப போய் ப்ராஃபிட் புக் பண்ணி இருக்கணும். இங்க பாருங்க, இவெல்லாம் ஒரு காலத்துல வெறும் 130 ரூபா இந்த ஷேர் தான். மேல எவ்வளவு தூரம் போயிருக்கான்? 300 ரூபா போயிருக்கான். அட கடவுளே, 130 ரூபா இந்த ஷேர் 300 ரூபா போயிருக்கான். பத்தாதா? அப்ப 130 ரூபாய்க்கு வாங்கினவங்க ஏதாவது ஒரு 50-100 குவான்டிட்டி பிடிச்சி வித்து தான் விட்டுருக்கணும். அப்ப அது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணாம விடுறது, போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணாம விடுறது, அல்லது லாபம் வந்துடுச்சா, நல்ல லாபம் வந்ததுக்கு அப்புறம் வித்துட்டு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வேற யாராவது செக்டர்ல கொண்டே பணத்தை போடணும். இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா இவ்வளவு வேகமா பணம் காணாம போயிடும் அப்படின்றதுக்கு இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு உதாரணம். ஆஹா, ஒரு சின்ன சந்தோஷம். ஏசிஐ அப்படின்னு ஒரு ஷேர் நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் இன்னைக்கு ஒரு 7% ஏறிட்டான். இந்த ஷேர் மார்க்கெட்ல வேதந்தான்னு ஒரு ஷேர் இருக்கு. அவன் என்ன பண்ணாலும் நம்மளுடைய மனசுக்குள்ள பகீர் தான் இருக்கும். ஏதாவது ஒரு நியூஸ் வரும், ஒன்னா அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி பயங்கரமான கடன்ல இருக்கு, இந்த கம்பெனி என்ன ஆகுமோ தெரியாது அப்படிம்பாங்க. கடைசியில பார்த்தா அவன் 200 ரூபாயிலிருந்து 372 ரூபாய் ரெக்கவரி ஆயிடுவான். இந்த கம்பெனி திடீர்னு செமிகண்டக்டர்ல போகுதும்பாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும். மிகப்பெரிய டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி தான் இது அப்படின்னு எந்த நியூஸ் வந்தாலும் சரி மிகவும் அதிர்ச்சிகரமாக தான் இருக்கும், ஆபத்தாகவும் இருக்கும். நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆக மொத்தத்தில் இந்த வேதந்தா அப்படின்ற ஷேர் வந்து கடைசியில் இப்போ பார்க்க போனால் நெட்டுக்கு சம்பாரிச்சு கொடுத்து தான் செஞ்சிருக்கான்.
நண்பர்களே, நீங்க இந்த ஹின்சிங் சோனாகாம்ஸ் 2 ஷேர் நீங்க வச்சிருக்கீங்களா? சூப்பரா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டுமே மிட் கேப் ஸ்டாக்ஸ். அதுலயும் ஹிந்துசிங்க் இன்னைக்கு 7.5% ஏறினது முக்கியம் இல்ல, ஒரே மாசத்துல ஆல்மோஸ்ட் 50%. இங்க பாருங்க இவன் என்ன பண்ணிருக்கான். இவன்ட்ட என்ன ஒரு சிறப்புனா, ஒரு சிம்பிள் சப்போர்ட் பேட்டர்ன் எடுத்திருக்கான். சாதாரண ஒரு சிம்பிள் சப்போர்ட், இந்த சிம்பிள் சப்போர்ட் எடுத்து 30% சம்பாரிச்சு கொடுத்துருக்கா. இதுக்கு என்ன காரணம்னா, இவன் வரலாறே அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த சப்போர்ட் எப்பெல்லாம் எடுத்திருக்கானா அப்பெல்லாம் 50% சம்பாரிச்சு கொடுத்துட்டு கீழே இறங்கிடுவான். இனி அடுத்து 2025 இந்த மாதிரி நடக்குதா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். எந்த ஒரு ஷேரை தொடர்ந்து ஏறிட்டே இருக்க முடியாது. இவன் மட்டும் என்ன 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் போயிட போறானா? இவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பாயாசம் காய்ச்சி இறக்கி விடுவாங்க. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் சிம்பிள் சப்போர்ட் அப்படின்னு எடுக்கும்பொழுது கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு 50% ஒளிஞ்சிருக்கும் அப்படின்றத என்னோட எண்ணம். இந்த பாலிசி பஜார்னு ஒரு ஷேரு சத்தியமா நம்ம காரணம் கிடையாது, நம்மளுடைய சங்கத்து உறுப்பினர்கள் ஒருத்தருமே காரணம் கிடையாது. அதாவது முத்துமணி மாலை அப்படின்னு ஒரு மாலை போல கீழே இருந்து இப்படி ரெக்கவரி ஆகி வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷப்பட்டு பேசி மேலே போறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா கடைசியில் பார்த்தா இன்னைக்கு அவன் ஒரு 5% இறங்கிட்டான். சத்தியமா நம்ம சங்கத்து உறுப்பினர்கள் யாரும் காரணம் கிடையாது. நம்ம இது மேலே போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இதனுடைய அழகை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 5% இறங்கிட்டான். பட் என்னைக்கு இருந்தாலும் ஒரு லோ ரேட்ல இருந்து இவ்வளவு தூரம் ரெக்கவரி வந்திருக்காங்கன்னா அதுல கொஞ்சோண்டு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுல தப்பில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவி எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.